பல மாநிலங்களில் பல இடங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் போன்ற பல மாநிலங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுகிறது. இதே மாதிரி தமிழகத்திலும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, அதீத மழை பொழிவுகள் பதிவாகுமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக அதற்கான பதிலையும் பார்க்கலாம். வானிலை அறிக்கை முழுமையாக நீங்கள் கேளுங்க. கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு என்பதான தகவலை இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா இருக்கிறதுலேயே தென் மாவட்டங்கள் தான் ரொம்ப மழை குறைவாக இருந்துச்சு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிக குறைவாக இருந்தது. ஆனால் இந்த ஒரே இரவில் பெய்த மழை கிட்டத்தட்ட தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீருடைய தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 29 சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரே இரவில் பதிவாகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை தென் தமிழகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எதன் காரணமாக இந்த அளவுக்கு மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை தான். ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் என்று ஏற்கனவே உங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜூலை முடியும் தருவாயிலும் ஆகஸ்ட் தொடக்கத்திலும் நல்ல ஒரு மழை பொழிவு பதிவாகி பல இடங்களில் நமக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்தாகணும். ஆகவே ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டிய நிலையில் அறிவித்தபடி கனமழையானது தீவிரமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமாக கிட்டத்தட்ட 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை மிக மிக மோசமாக மிக தீவிரமான நிலையில நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இனி அடுத்து வரும் நாட்களிலும் ஒரு தொடர் கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கனமழை தீவிரமாகும். குறிப்பாக ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் படிப்படியாக இந்த கனமழையினுடைய தீவிரம் என்பது உறுதியாகி இருக்கிறது. அடுத்து வரும் நாட்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். இது எல்லாமே ஒரு முன் அறிவிக்கப்பட்டது தான், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு தகவல் தான். இப்பொழுது நல்ல ஒரு மழை பொழிவை ஆகஸ்ட் முதல் வாரத்திலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அடுத்து வரும் தினங்களில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் மேற்கு பகுதிகளிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். அடுத்து வரும் தினங்களில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் மேற்கு பகுதிகளில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்தெந்த தினங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம தேதிகளும் குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்து ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும். ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கனமழையானது தீவிரமடையும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல இனி வரும் நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக அதுவும் மேற்கு பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கும். எங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நீலகிரி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி, குந்தா, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் வெளுத்து வாங்கும். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகள் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார் இது போன்ற கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். தேனி மாவட்டங்களில் கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர் உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து அதிகரிக்கும். ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட பெரும்பாலான கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் நிறைய அந்த அணை பகுதிகள் நல்ல ஒரு மழை பொழிவுகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்வதால்
அங்க இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் வேகமாக நிரம்புவதற்கான வாய்ப்புகளும் குறிப்பா தென் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் காரணமாக தொடர்ந்து அதிக மழை பொழிவுகள் பதிவாகும். வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வட தமிழகத்துல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில மழை வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழையானது எதிர்பார்க்கலாம். வட தமிழக மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் காணப்படும். ஒரு சில இடங்களில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் வலுவான இடி மின்னலும் எதிர்பார்க்கலாம். வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவும் நிச்சயமாக பதிவாகக்கூடும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் பகுதியாக கனமழையும், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது எதிர்பார்க்கப்படுது. ஆகவே வட தமிழக உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் விட்டு விட்டு நமக்கு பதிவாகும். தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் வட தமிழக கடலோர பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பொழிவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக வட தமிழகத்தினுடைய அநேக இடங்களில் நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்தோம். டெல்டா மாவட்ட பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தினுடைய அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் ஏற்கனவே கனமழை பதிவாயிட்டு இருக்கு. ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வெட்டிக்காடு பகுதிகளில், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டங்களில், தஞ்சாவூர் தெற்கு பகுதிகளில் ஏற்கனவே கனமழை பொறுத்த வரைக்கும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வந்து கொண்டு தான் இருக்கு. இன்னும் மழை சரிவர பெய்யாத டெல்டா பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 40.4 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்கள் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை அல்லது இரவு நள்ளிரவில் கூட உங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு நாலுமுக்கு 29 சென்டிமீட்டர், ஊத்து 27 சென்டிமீட்டர், காக்காட்சியில் 19 சென்டிமீட்டர், காளிகேசம் 14 சென்டிமீட்டர், சிற்றாறுல 12 சென்டிமீட்டரும், கீரிப்பாறை 12 சென்டிமீட்டரும், பெரியாறு 11 சென்டிமீட்டரும், மாஞ்சோலை 11 சென்டிமீட்டரும், பேச்சுப்பாறையில் 11 சென்டிமீட்டர் மழை பொழிவும், புத்தன் அணை பகுதியில் 11 சென்டிமீட்டர். எங்கெல்லாம் எவ்வளவு மழை வந்திருக்குன்னு பாருங்க. உபாசியில் 11 சென்டிமீட்டர், தேக்கடியில் 9 சென்டிமீட்டர், குழித்துறையில் 9 சென்டிமீட்டர் மழையும், மாம்பழத்துறையாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை 8 சென்டிமீட்டர், குன்னூர் 7 சென்டிமீட்டர், ஒரத்தநாடு 7 சென்டிமீட்டர், திருப்பரப்பு 6 சென்டிமீட்டர், தென்காசியில் 5 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டையில் 5 சென்டிமீட்டரும், ராதாபுரத்தில் 5 சென்டிமீட்டரும், பாபநாசத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், செங்கோட்டையில் 4 சென்டிமீட்டரும், பெரியகுளத்தில் 3 சென்டிமீட்டரும், மன்னார்குடியில் 2 சென்டிமீட்டரும், வெட்டிக்காடு மற்றும் சாத்தான்குளம் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு நண்பர்களே. ஆகவே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் பெரும்பாலான தமிழகத்தில் கடுமையான மழை பொழிவுகள் புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கிறது.